போ பார்வதி. பார்வதி போ போ போ. என்ன பொண்டாட்டி, என் மேல கோவமா? நான் எப்படி பெரிய உங்க மேல கோவப்பட முடியும்? அதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? சத்தியமா சொல்றேன் பெரியய்யா, நான் என் மனசுல எதையுமே வச்சுக்காம நல்ல மனசோட தான் அபிஷேகம் பண்ண. ஆனா விபூதி எப்படி நிறம் மாறிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா என் மனசுல தப்பான எண்ணம் இருக்குன்னு நினைச்சு அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்ப எனக்கு ஆதரவா நீங்க ஒரு வார்த்தை கூட பேசல. அமைதியா நின்னுட்டு தானே இருந்தீங்க. அப்போ அம்மா மாதிரி நீங்களும் என்ன தப்பா நினைச்சிட்டீங்கல்ல பெரியய்யா? விபூதி நேரம் மாறலனா தான் நான் உன்னை தப்பா நினைச்சிருப்பேன். என்ன பெரியய்யா சொல்றீங்க? யாருமோ பொண்டாட்டி, எந்த பொண்ணாவது தான் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நடக்க போறத பார்த்து நிம்மதியா இருக்க முடியுமா? தான் புருஷனுக்கு வேற ஒரு பொண்ணோட நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அவ மூலியமா தானே தடை வரணும். அது வந்தா தானே அவ பொண்டாட்டி. விபூதி நிறம் மாறி நீதான் என் பொண்டாட்டின்னு அந்த கடவுளே ஒரு முடிவை சொல்லியிருக்காரு. நான் இதை அப்படிதான் நினைக்கிறேன். ஒருவேளை விபூதி நிறம் மாறாம இருந்திருந்தா நீ என்னை விட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டியோன்னு நான் உன் மேல வருத்தப்பட்டிருப்பேன். நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு பெரியய்யா. ஆனா நீங்க எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டு என்ன சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்க. இதை எதுல கொண்டு போய் விடுமோ தெரியல. நீ எதுக்கும் பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி அம்மா முடிவு பண்ண அதே தேதியில உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். சோ அம்மா வீட்டுக்கு வர வேணாம்னு சொன்னதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத. கல்யாணம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடு. அதுக்கு தான் உன் மாமியார் உன்னை வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. இதான் செம்பருத்திக்கு அழகு. சரி, பாப்பலாம்.
வந்திருக்காளோ? அக்கா, நான் அந்த பார்வதி பத்தி ஒவ்வொரு முறை வந்து உங்ககிட்ட சொல்லும் போதும் நான் என்னமோ அவ மேல பொறாமப்பட்டுதான் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க என்னையே திட்டுனீங்க. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுலக்கா. அவளுக்கு உங்க மேலயோ நம்ம குடும்பத்து மேலயோ விசுவாசம்லாம் எதுவும் இல்லக்கா. எல்லாமே நடிப்பு தான். அப்பாவும் பொண்ணும் நல்லா நடிச்சு நடிச்சு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. உங்க நல்ல குணத்தை அவங்க நல்லா உபயோகப்படுத்திக்கிறாங்கக்கா. அதனாலதான் அவ உண்மையான குணம் என்னன்னு இன்னைக்கு கடவுளே காட்டி கொடுத்துட்டாரு. இவ்ளோ அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் சொல்லு, நல்லா கேட்கட்டும். எப்பவுமே என்ன மாதிரி படபடன்னு பேசுறவங்கள நம்பிடலாம்க்கா. என் மனசுல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா பார்வதி மாதிரி ஊம கொட்டாம் போல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள மட்டும் நம்பவே கூடாதுக்கா. அத்தனையும் விஷம். அக்கா, இந்த வீட்டுக்குள்ள வரும்போது அவ ஒரே ஒரு செம்பருத்தி செடியோட தான்க்கா வந்தா. இன்னைக்கு உங்களுக்கே 100 கோடி ரூபாய் கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கான்னா அவ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருக்கணும். என்னதான் பிராண்ட் அம்பாசிடர்னு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தாலும் 100 கோடி ரூபாய் எப்படிக்கா வச்சிருக்க முடியும்? இந்த பண விஷயத்துல கூட அவ ஏதோ தில்லுமுல்லு பண்ணிருக்கான்னு தான் எனக்கு தோணுது. நீங்க என்ன அடிச்சாலும் சரி, எவ்வளவுதான் திட்டினாலும் சரி, நான் இந்த வீட்டு மருமக, உங்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவ. என்னால உங்களுக்கோ இல்ல இந்த குடும்பத்துக்கோ கனவுல மனசுல கூட துரோகம் நினைக்க முடியாதுக்கா. ஆனா அந்த சமையல்காரி அப்படி இல்லக்கா. அவ உங்களுக்கு செஞ்ச துரோகம் எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவளை நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்க கூடாதுக்கா. இந்த ஊரை விட்டு துரத்தி அடிச்சிருக்கணும். அக்கா, அந்த சமையல்காரி உங்களுக்கு தெரியாம இந்த வீட்ல பண்ணதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லக்கா. அதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தான் நினைப்பேன். ஆனா நீங்க நான் என்னமோ அவ மேல பொறாமப்பட்டு தான் சொல்றேன்னு நினைச்சு என்னையே திட்டுவீங்க. சரி, எதுக்கு உங்களை டென்ஷன் ஆகணும்னு தான் யார்கிட்டயும் அதெல்லாம் சொல்ல முடியாம என் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சிருந்தேன். அந்த சமையல்காரி லெட்டர் எழுதி வச்சுட்டு செயினை கழட்டி வச்சுட்டு என்னவோ நல்லவ மாதிரி என்ன தேடாதீங்கன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான் தானே நீங்க தவிச்சு போயிட்டீங்க. ஆனா உண்மையிலேயே அவ எங்க போனா தெரியுமா?
உன்னை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி இருந்தோம். எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பெர்மிஷன் இல்லாம ஏன் ரூம்குள்ளேயே வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருப்ப? இப்ப வந்த பார்வதிய பத்தி எனக்கு தெரியும். ஆனா 25 வருஷமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற உன்னை பத்தி நல்லா தெரியும். இதுதான் சமயம் நினைச்சு பார்வதிய பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி நீ நினைச்சதை சாதிக்கலான்னு பாக்குறியா? ஏய், நான் ஒண்ணும் எடுப்பார் கைப்பிள்ளை இல்ல. பார்வதிய எங்க வைக்கணும், ஒன்னெல்லாம் எங்க வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஓம் வேலையில என்கிட்ட காட்டாத. போ. இன்னுமா போல? போ, போ, போ. என்ன அருண், பூஜையில நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? பூஜையில பார்வதியோட விபூதி நிறம் மாறும். ஆண்டி பார்வதிக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அருண். பார்வதி மேல ஆண்டி பயங்கரமான கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ பார்வதிக்காக சப்போர்ட் பண்ணி பேசும்போது எங்க ஆதியும் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடுவாரோன்னு நினைச்சு ஆண்டி ஒரே பேச்சுல பார்வதி பத்தி எனக்கு நல்லா தெரியும், யாரும் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி பார்வதி மேல கோவமா இல்லைன்னா கூட ஆதி பார்வதியோட லவ் மேட்டரை ஆண்டி கிட்ட சொல்லலாம். ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில ஆண்டி கிட்ட ஆதி பார்வதி விஷயத்த சொல்ல முடியுமா சொல்லு? எனக்கு என்னமோ ஆதி பார்வதிய மறந்துட்டு ஆண்டி பார்த்து வச்சிருக்கிற மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் ஆதிக்கும் நல்லது பார்வதிக்கும் நல்லதுன்னு தோணுது. ஏன் ப்ரோவும் பார்வதி ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, அப்படி தெரிஞ்சு எதுக்கு இப்படி பேசுற? நான் பிராக்டிக்கலா பேசுறேன் அருண், கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆதி பார்வதி லவ் ஆண்டி கிட்ட சொல்ல முடியுமா? அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆதி பார்வதியோட காதல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதனால ஆதி பார்வதிய மறந்துட்டு ஆண்டி பார்த்து வச்சிருக்கிற மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஒன் சைடா லவ் பண்ண உன் காதலை ஜெயிக்கும் போது சின்சியரா லவ் பண்ற அவங்க காதல் ஜெயிக்க கூடாதா? உன் மனசுல காதலை வளர்த்துட்டு என்ன அடைஞ்சே திருன்னு எவ்வளவு கஷ்டப்பட்ட. இப்ப அவங்க காதல் உனக்கு சாதாரணமா போச்சுல்ல? உண்மையான காதல்ங்கிறது இந்த ஜாதி மதம் இனம் எத்தனை தடை வந்தாலும் அத்தனை தடையை உடைச்சுக்கிட்டு ஜெயிக்கிறது தான் உண்மையான காதல். ப்ரோ பார்வதி காதல் உண்மையான காதல், அது கண்டிப்பா ஜெயிக்கும். அத கண் கூட நீ பார்க்க தான் போற. பெரியதான் நிச்சயமா உங்க கல்யாணம் நடக்கும்னு வாக்கு கொடுத்துருக்காருலக்கா, அதுக்கப்புறம் எதுக்குக்கா நீ இந்த மாதிரி கவலைப்பட்டுட்டு உக்காந்துட்டு இருக்க? உனக்கு கொடுத்த வாக்க கண்டிப்பா பெரிய காப்பாத்துவாருக்கா, நீ தைரியமா இருக்கா? நான் இத்தனை நாள தைரியமா தான் இருந்தேன் கணேசா. ஆனா அகிலா அம்மா எப்ப திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்களோ அப்பவே என் தைரியம் எல்லாம் காணாம போச்சுடா. என்னால பெரியயாவுக்கும் அகிலா அம்மாவுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது கணேசா. அதெல்லாம் ஒன்னும் வராதுக்கா. 15 கம்பெனியை நிர்வாகம் பண்ற பெரியாவுக்கு உன்னோட பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு தெரியாதா? அதெல்லாம் பெரிய பார்த்து பாருக்கா. நீ முகத்தை இந்த மாதிரி சோகமா வச்சுட்டு இருக்காதக்கா. அப்பா மட்டும் பார்த்தாரு, அதுக்கப்புறம் சந்தேகப்பட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அகிலா அம்மா சொன்னா அது ஆண்டவனே சொன்ன மாதிரி.
அதை யாராலையும் மாத்த முடியாது கணேசா. அதை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. பார்வதி, பார்வதி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். பெரிய தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அம்மா உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாமே. ஒவ்வொரு தடவையும் வீட்டுல ஏதாவது விசேஷம் நடக்கும் போது உன்னால ஏதாவது குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். பெரிய தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அது மாதிரி எந்த குழப்பமும் உன்னால வந்துடக்கூடாதுன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா ஆரம்பத்திலேயே வந்துடுச்சே. நான் எந்த தப்பு பண்ணலப்பா. என் மேல எந்த தப்புமே இல்ல. நான் மனசு சுத்தமா தான் பூஜை பண்ணேன். மத்தவங்க பால் ஊத்தும் போது நிறமாறாத லிங்கம், நீ பால் ஊத்தும் போது நிறம் மாறி இருக்கே. அப்ப அக்கா நல்ல மனசோட பூஜை பண்ண நீங்களும் நம்புறீங்களாப்பா? நான் நம்புறது முக்கியம் இல்லடா, அம்மா நம்பணும். அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதான் பெரிய தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்க அக்காவை வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆரம்பமே சரியில்லை. இது எதுல போய் முடியுமோ தெரியல. அதனால நீ இங்க இருக்கவே வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம கிராமத்துல போய் இரு. என்னப்பா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? பெரிய தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்கும் உங்க அக்கா பெரியம்மா வீட்டுல போய் இருக்கட்டும். பெரிய தம்பி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன ஊருக்கு போக சொல்லாதீங்கப்பா. நான் அகில அம்மா பேச்ச மீறி வீட்டுக்குள்ள சத்தியமா போக மாட்டேப்பா. என்னால பெரிய கல்யாணத்துக்கு எந்த தடையும் வராது. நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. இல்ல, எனக்கு என்னமோ சரியா படல. நீ உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. நான் இப்பவே உன்னை கொண்டு போய் பஸ் ஏத்தி விடுறேன். நீ ஊருக்கு கிளம்பு. அப்பா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே கூட வராம இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கேன்ப்பா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, என்ன ஊருக்கு மட்டும் அனுப்பாதீங்கப்பா. ஆமாப்பா, அக்கா ஊருக்கு அனுப்பாதீங்கப்பா. அக்கா இங்கே இருக்கட்டும்பா. அதெல்லாம் முடியாதுடா. உங்க அக்கா இங்க இருந்தா பெரிய தம்பி கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு நான் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா அந்த பழி உங்க அக்கா மேலதான் வந்து சேரும். அதனால உங்க அக்காவை ஊருக்கு அனுப்பி வச்சாதான் எனக்கு நிம்மதி. இன்னும் ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்க? ஓ, போய் உன் துணியெல்லாம் எடுத்து வை, கிளம்பலாம். வேண்டாம்ப்பா, என்னால கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. நீ போய் முதல்ல துணி எடுத்து வை, போ போ.